Hi students, welcome to BME Max. இன்னைக்கு நம்ம 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல exercise 8.4ல 11th sum பார்க்கலாம். A coin is tossed thrice. ஒரு coin 3 times toss பண்றாங்க. Find the probability of getting exactly 2 heads. 2 heads இருக்கணும் or at least 1 tail இருக்கணும் or 2 consecutive heads. 2 heads அடுத்தடுத்து இருக்கணும். அதுக்கான probability என்னன்னு கேட்டிருக்காங்க. sample space coin sample space வந்து set bracket குள்ள h h h head head tail head tail head head tail 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 head head tail head tail 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 head மூணு tail இப்போ மொத்தமா NFS வந்து 8 இப்போ A வந்து getting exactly 2 heads ஆன ஈவென்ட்டுக்கான probability கண்டுபிடிக்கணும் ஏல வந்து 2 ஹெட்ஸ் இருக்கணும் அப்போ இதில் இங்கே ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது மூணு இதில் தான் வந்து ரெண்டு ஹெட் இருக்குது அப்போ n of A ஈக்குவல் டு 3 இப்போ P of A ஈக்குவல் டு n of A by n of S 3/8 இப்போ அடுத்தது கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டெயில் கேட்டுக்கணும் அட்லீஸ்ட் 1 டெயில்னால் அட்லீஸ்ட் 1 டெயில்னால் ஒரு டெயில் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்போ அது B ஈக்குவல் டு இங்கே 1 டெயில் தான் கேட்டுருக்குறாங்க அப்போ இங்கே ஒரு டெயில் ஹெட் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் ஹெட் டெயில் 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 ஹெட் ஹெட் டெயில் ஹெட் டெயில் 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 ஹெட் டிடிடி இது மொத்தம் 7 இருக்குது அப்போ n of B ஈக்குவல் டு 7 next P of B equal to n of B by n of S n of B வந்து 7 கண்டுபிடிச்சிருக்கிறோம் n of S வந்து 8 இப்போ 7/8 அடுத்தது C வந்து event of getting consecutive headsனால் அடுத்தடுத்து ஹெட் இருக்கணும் இப்போ அதெல்லாம் என்ன வருது C equal to H H H H H T H H அப்போ 1 2 3 அப்போ n of C equal to C இப்போ P of C equal to n of C by n of S equal to 3/8 அடுத்தது இப்போ 3 இருக்குது P of A P of B P of C கண்டுபிடிச்சிட்டோம் A intersection C கண்டுபிடிக்கணும் A intersection C வந்து Aக்கும் Cக்கும் காமனாக இருக்கிறது பார்க்கணும் அப்போ இந்த HHT THH இது ரெண்டு தான் இருக்குது அப்போ P of A intersection C equal to n of A intersection C divided by n of S இப்போ 2/8 A intersection B வந்து 3 அப்போ n of A intersection B by n of S equal to 3/8 அடுத்தது A intersection B கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது B intersection C இப்போ நம்ம எதுக்கு இத்தனை கண்டுபிடிக்கிறோம்னா இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா P of இந்த A union B union Cயில் P of A இருக்குது P of B இருக்குது P of C இருக்குது A intersection B B intersection C A intersection C A intersection B intersection C இது எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இது கண்டுபிடிச்சோம்னா தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் பார்க்குறோம் இப்போ P of A intersection B வந்து 3/8 இப்போ B intersection C வந்து இந்த ரெண்டு தான் இருக்குது Bலேயும் Cலேயும் காமனாக இருக்கிறது HHT THH ரெண்டு அப்போ n of B intersection C வந்து 2 அப்போ P of B intersection C equal to n of B intersection C by n of S இப்போ 2/8 அடுத்து A intersection B intersection C A intersection B இதிலேருந்து Cயில் intersection Cயில் இருக்கிறது பார்த்தோம்னா HHT THH அடுத்து A intersection B intersection C A intersection B intersection வந்து 2 அப்போ n of A intersection B intersection C by n of S equal to 2/8 அடுத்து A union B union C A union B union Cங்கிறது P of A plus P of B plus P of C minus A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C இப்போ இதில் எல்லாத்துலேயும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P of A வந்து 3/8 இது P of B 7/8 P of C வந்து 3/8 அடுத்தது P of A intersection B வந்து மைனஸ் இருக்குது மைனஸ் A intersection B 3 minus 8
மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் வந்து 2/8 மைனஸ் இது ஏ இன்டர்செக்ஷன் சி 2/8 ப்ளஸ் இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அது வந்து 2/8 எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 3/8 இருக்குது ப்ளஸ் இங்கே மைனஸ் 3/8 இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 2/8 இங்கே ப்ளஸ் 2/8 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது இந்த 3/8 ப்ளஸ் 7/8 மைனஸ் 2/8. இப்போ இது எல்லாமே காமன் டினாமினேட்டர் தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 மைனஸ் 2 8. இப்போ 8/8 இது 186 186. அப்போ 1/1 வந்து 1. தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.